Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. பெற்றோர் இருந்தும் ஜெர்மனியில் அனாதையாக வாழும் இந்திய குழந்தை அரிகாவை ஜெர்மனி அரசாங்கம் திருப்பித் தர வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியாவில் வலுத்திருப்பதன் பின்னணியை விரிவாக பார்க்கலாம். ஜெர்மனி அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இந்திய வருகைக்கு மத்தியில் அதிகமாக உச்சரிக்கப்படும் பெயர் அரிகாவாகவே இருக்கிறது. 5 வயதாகும் குழந்தை அரிகா குஜராத்தைச் சேர்ந்த பாவேஷ் தாரா தம்பதியின் அன்பு மகள். இன்று பெற்றோர் இருந்தும் ஜெர்மனியில் அனாதையாகவே வாழ்கிறார். இதை நினைத்து ஜெர்மனி வாழ்க்கை நரகமாக்கிவிட்டது என்று வேதனையில் துடிக்கிறார்கள் பாவேஷ் தாரா. बहुत बड़ा त्योहार है, हमने सोचा उसको प्रार्थना करवाएंगे, क्षमापना करवाएंगे, हम भगवान को मूर्ति सब उसको दिखाने सिखाने लेके आए. தொழில் நிமித்தமாக ஜெர்மனியில் வசித்த பாவேஷ் ஷா தாரா ஷா தம்பதியினர் 2021 செப்டம்பரில் குழந்தை அரிகாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட அங்கிருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். குழந்தையின் பிறப்புறுப்பில் ரத்தம் இருந்ததைக் கண்ட மருத்துவர் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவிக்க அதன் பிறகு குழந்தை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படவில்லை. மொழி தெரியாத ஊரில் என்ன நடக்கிறது என தெரியாது தவித்த தம்பதியர் 7 மாத குழந்தையை பெற்றோரே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவார்களா என்று கதறியது ஜெர்மனிய அதிகாரிகள் காதில் விழவில்லை. தொடர்ச்சியான சட்ட போராட்டம் விசாரணைக்கு மத்தியில் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என்று 5 மாதங்களுக்கு பிறகு ஜெர்மனி நீதிமன்றம் தெரிவித்தது. அப்போது குழந்தை அரிகா தங்கள் கைக்கு கிடைத்து விடுவாள் என்று பாவேஷ் தாரா நம்பிக்கை இன்று வரையில் கைகூடவில்லை. அப்போது குழந்தையை பராமரிக்க பாவேஷ் தாராவுக்கு தகுதியில்லை என்றது ஜெர்மன் குழந்தை சேவைகள் அமைப்பு. அவர்களுடைய அலட்சியம் காரணமாக குழந்தைக்கு காயம் ஏற்பட்டதாக குழந்தை சேவைகள் அமைப்பு தெரிவிக்க நீதிமன்றம் பாவேஷ் தாராவின் பெற்றோர் உரிமையை ரத்து செய்து குழந்தையை காப்பகத்தில் ஒப்படைக்க உத்தரவிட்டது. தொடர்ந்து குழந்தையை காப்பகத்தில் சேர்க்க ஜெர்மன் நீதிமன்றம் உத்தரவிட குழந்தை பாவேஷ் தாரா கையில் இதுவரை கிடைக்கவில்லை. அரிகா பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெர்மனியில் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாள். தொடர்ந்து குழந்தை 5 பாதுகாப்பு இல்லங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தாரா வேதனை தெரிவிக்கிறார். அவ்வப்போது குழந்தையை பார்க்கும் பாவேஷ் தாராவும் பெற்ற குழந்தை ஜெர்மனியில் அனாதையாக இருப்பதாக கண்ணீர் விட்டு அழுகின்றனர். ஜெர்மனியில் பல சட்ட போராட்டங்கள் நடத்தியும் பயனில்லாது, அந்நாட்டு சட்டங்களில் நம்பிக்கை இல்லாது இந்திய அரசு எப்படியாவது குழந்தையை மீட்டுத் தரும் என்ற நம்பிக்கையோடு நாடு திரும்பினர். தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு கோரிக்கையும் விடுத்து வருகின்றனர். இந்திய அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தும் பயனில்லாத சூழலே நிலவுகிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பலமுறை இந்த விவகாரத்தை நேரடியாகவே அந்நாட்டு அரசிடம் எடுத்துச் சென்று விட்டார். ஆனால் விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீதிமன்றமே முடிவெடுக்க வேண்டும் என்ற பதிலையே ஜெர்மனி அரசாங்கம் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இப்போது குஜராத்தில் இருக்கும் பாவேஷும் தாராவும் ஜெர்மனி அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இந்திய வருகைக்கு மத்தியில் தங்கள் குழந்தையை எப்படியாவது இந்தியா அழைத்து வாருங்கள், எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.